புதுச்சேரி அரசின் சுற்றுலா பைக் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி அம்மாநிலத்தில் அனைத்து ஆட்டோ தொழிலாளர்கள் சட்டமன்றம் நோக்கி காக்கி சட்டை பேரணி நடத்துகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகாராஜ பாண்டே இணைகிறார். மகாராஜ பாண்டே, எதனால இந்த போராட்டம்? ஆட்டோ ஓட்டுநர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது? கண்டிப்பாக புதுச்சேரி மாநில கூட்டு போராட்ட குழு சார்பில் கோரிக்கைகளான ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் வாடகை டூ வீலர் மடைக்கு திட்டங்களை உடனடியாக தடை செய்து வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும். அதே போல் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தை செயல்படுத்த வேண்டும். கட்டிட தொழிலாளர்களுக்கு வழங்குவது போல தீபாவளி உதவித்தொகை ஆட்டோ தொழிலாளர்களுக்கு 4000 ரூபாய் வழங்கிட வேண்டும். ஆட்டோ ஆன்லைன் செயலி உருவாக்கி குறைந்தபட்ச கட்டணத்தை இன்றைய விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப நிர்ணயம் செய்து செயல்படுத்த வேண்டும் என்பன போன்ற இன்று வேலைநிறுத்த போராட்டம் சட்டமன்றம் நோக்கி காக்கி சட்டை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது புதுச்சேரி அரசு, என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசு புதுச்சேரி நடைபெற்று வருகிறது. இந்த அரசு புதுச்சேரியில் ஆட்டோ டிரைவர்களுடைய வாழ்வில் எந்தவித முன்னேற்றமும் செயல்படவில்லை, தங்களுக்கு எதிராக செயல்படுகிறது. எனவே அரசுக்கு தங்களது கவனத்தை எடுத்து செல்லும் வகையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ டிரைவர்கள் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே திரண்டனர். அவர்கள் தங்களது ஆட்டோவை புதிய பேருந்து நிலையம் முன்பு நிறுத்திவிட்டு நெல்லித்தோப்பு சுப்பையா சிலையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு அண்ணா சிலை, மிஷின் வீதி, நேரு வீதி, காந்தி வீதி நோக்கி சட்டமன்றம் நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது தங்களுக்கு எதிராக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்து அவர்கள் கோஷம் எழுப்பியவாறே ஊர்வலத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊர்வலம் என்பது புதுச்சேரி நகர பகுதியில் சென்று கொண்டிருப்பதால் நகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. புதுச்சேரி சட்டமன்றம் அருகே ஊர்வலம் சென்றால் பல்வேறு அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதற்காக புதுச்சேரி போலீசார், அதாவது பெரிய கடை போலீசார் இந்த பேரணியை மிஷின் அருகே நிறுத்தி அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுமாறு அவர்கள் ஆட்டோ டிரைவர்களும் தங்களது கோரிக்கையை அமைதியான முறையில் தான் நாங்கள் எடுத்து செல்வோம், எந்தவித போராட்டத்தில் ஈடுபட மாட்டோம் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கார்கள். அதன்படி பார்க்கும்போது போராட்டம் மிஷின் வீதி அருகே தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டால் ஆட்டோ டிரைவர்கள் தங்களது கோரிக்கையை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார்கள். மேலும் தங்களது கோரி மனுவை முக்கிய நிர்வாகிகள், அதாவது அனைத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சட்டமன்றம் சென்று முதல்வரிடம் கோரிக்கை மனு அளிக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். மகாராஜ பாண்டே, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.